செலக்கிளி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. முருகன் மேல உசிரையே வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனை அத்தனை பேருக்கு மத்தியில கை நீட்டி அடிச்சிட்டியே. 10 பேருக்கு மத்தியில கைய பிடிச்சு இழுத்தானா அப்படிப்பட்ட திமிர் பிடிச்ச பயல சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, மனசுக்கு பிடிச்சவள ஒரு ஆம்பளை கைய பிடிச்சு இழுக்கிறதும் கொஞ்சம் சகஜம் தானே. அவ மனசுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, எனக்கும் பிடிக்கணும். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி வளர்ற. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். மலை கோயிலுக்கு போய் படி பூஜை செய்யணும். நான் வரேன். செலக்கிளி, நான் சொல்றது கேளு. நீ என்கிட்ட நடந்துக்கிறத நடிப்பா இல்ல நிஜமா? ஏன் பேசாம இருக்க? இந்த நாடகத்தை அரங்கேற்று இருந்த யாரு? மௌனமானது என் மனசை சாகடிக்காத. உன் மனமாட்டத்துக்கு என்ன காரணம் சொல்லு. நீ யாரோ நான் யாரோ? நான் எதுக்காக உன் மனசு சாகடிக்கணும்? செலக்கிளி, நான் தான் உன்னோட முருகன், அதை மறந்துட்டியா? நீ யாருங்கிறதே எனக்கு தெரியாதப்ப எப்படி நினைக்க முடியும், எப்படி மறக்க முடியும்? எனக்காக பல வருஷம் நீ எங்கல இல்ல. என் பாட்டை கேட்ட உடனே துள்ளி குதிச்சு ஓடி வரல? இல்ல. நான் தான் முருகன் தெரிஞ்ச உடனே வயலு வரப்பு என் கூட சுத்தி தெரியல? இல்ல. ஏய், என் பொறுமையை சோதிக்காத. நீ என்ன காதலிக்கல? இந்த வாரமும் பூமி அழிஞ்சாலும் நம்ம காதல் அழியாதுன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய்யா? அர்த்தம் இல்லாம ஏதாவது உளராத. உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. நீ இப்படி சுத்தி சுத்தி வர்றத பாக்குறப்ப என் உச்சி வரைக்கும் பத்திட்டு எரியுது. நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருந்தா இப்படி பொறுக்கித்தனமா சுத்துறத விட்டுட்டு பொழைக்கிற வழிய பாரு. அந்த பொண்ணு மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. அதான் வேண்டாதவன்ட்டு பேசுற மாதிரி பேசிட்டு போகுது. இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. உடனே உங்க மாமாவை பார்த்து நீங்க தான் முருகங்கிற விஷயத்த சொல்லிடணும்னு. எல்லாம் முத்து இலசா விழுவுதுடா, முத்தலா பார்த்து வெட்டு. இந்த முத்து பையன் எப்பவும் இப்படித்தான் முதலாளி. அரவளை பிடிச்சோம்னா இலசா வெட்டி தட்டுறான், ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் கிழிச்சிருவியாக்கும், மத்தவனை பத்தி கோழி மூட்டத்திலே இரு. உருப்பட வழிய பாடுற. அப்பா வாமா, மலை கோயிலுக்கு போய் படி பூஜை பண்ணிட்டு வந்தியா? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம ஊருக்கு புதுசா பாட வந்திருக்கிற பாட்டுக்காரன் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு மலை கோயிலுக்கே வந்துட்டான். யாராவது பார்த்தா அசிங்கமா நினைச்சுக்க மாட்டாங்க? அதான்ப்பா மனசே சரியில்லை. இதுக்காகவா இடிஞ்சு போய் வர்ற? சரி சரி, நீ வீட்டுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். போமா. சரிப்பா. மாமா, யாருக்கு யாரடா மாமா? என்ன தைரியம் இருந்தா என்ன மாமான்னு கூப்பிடுவ? ஊரை விட்டு ஊரு வந்த கழுத உன்ன. மாமா, நான் சொல்றது கேளு. நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதாவது காரணம் சொல்லி ஒட்டு ஊற வச்சுக்கலாம் நினைச்ச உன் உடம்பு முக்கா தொட்டுக்கு போறாது. போறாங்கிறது மாமா. போடா. ஏய், என்னடா பாத்து நிக்கிறீங்க? இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தங்குடா. செலகிளி, என்னத்த? மாமன் பசியோட காத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ வடியா இருக்கு. உன் கையால கொஞ்சம் சோறு போட்டுருமா? சரியத்த. அசோத, உனக்கு என்ன புத்தி கித்தி கெடுப்போச்சா? ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளைகிட்ட சோத்த கொடுத்து அனுப்புறியே, ஏன் நீ கொண்டு போய் போடுறது? ஏன் என் மகனுக்கு என் மருமக சோறு போடக்கூடாதா? நான் என்னமோ ரோட்ல போறேன்னு கூட்டி விட்ட மாதிரில பேசுற. அசோத, பெத்தவட்ட பேசுறோங்கிற மறுவாதியோட பேசு. என்னதான் அத்தை மகன் மாமா மகளா இருந்தாலும் தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் பூவை கொத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும். ஊரறிய நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. இங்க பாருமா, நான் ஒண்ணு இப்பவே 2 பேரையும் பாய போட்டு படுக்க வச்சில்ல. பசிச்ச வயித்துக்கு கொஞ்சம் சோறு போட சொன்னேன். நீ இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறமா நான் மெதமா இருந்தா நல்லா இருக்காது. சீக்கிரமாவே 2 பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். என்னமாத்தா, நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சு. உன் கையால சாப்பாடு சாப்பிடணும்னு எத்தனை நாளா காத்துட்டு வந்து தெரியுமா? அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேற போகுது. என்ன அப்பத்தா? கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. இது வந்துட்டே அப்பத்தா. சரியான நேரத்துல கிழவி கழுத்தறுத்துட்டா. அவ இன்னொரு தடவை இறஞ்சல் பண்ணட்டும், அம்மிகளை தூக்கி தலையில போட்டுறேன். ஐயா, பாட்டுக்கார தம்பிகளா, இன்னைக்கு எங்க வீட்டு மண்டபப்படி
இன்னைக்குன்னு பார்த்து கச்சேரி ஆரம்பிக்காம இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, வாங்கய்யா வந்து கச்சேரி ஆரம்பிங்க. அட என்னப்பா இது, அவர் வாடி சொல்லிட்டே இருக்காரு, ஏதோ மாட்டோம் மழை பெய்த மாதிரி செவனே உட்காந்துருக்கேன். சீக்கிரமா வந்து கச்சேரி ஆரம்பிங்க. இன்னைக்கு என்னால பாட முடியாது. என்னது பாட முடியாதா? நான் டவுனு கச்சேரி வச்சிருக்கேன்னு தேனி, தேவாரம், பெரியகுளம், பங்களாப்பட்டி வரைக்கும் போய் டமுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். ஊர் ஒட்டு மொத்தமும் என் செல்வாக்க பார்க்க வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் பாட மாட்டேன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க. தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் பாடுற நிலைமையில இல்ல, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கொட்டுக்குச்சி வகையற மண்டபப்படிக்கு பாடுறேன்னு கை நீட்டி காசை வாங்கிட்டு இப்ப கட்டாயப்படுத்தாதீங்கன்னா என்னையா அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை வந்து பாடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. வாங்கயா. அண்ணே, உடம்புல புண்ணு விழுந்தா மருந்து போட்டு ஆத்தலாம். உங்க மனசுல புண்ணு விழுந்துருச்சு, அதை மறந்தாத்தான் ஆறும். நீங்க பாடுற பாட்டு உங்க மனக்காயத்தை ஆத்தும். அண்ணே, ஊருக்காக பாட வேணாம், காசுக்காக பாட வேணாம், உங்க உண்மையான காதலுக்காக பாடுங்க. தயவு செஞ்சு நான் பாடுறேன்னு சொல்லுங்கண்ணே. யாருக்காக இந்த ஊருக்கு வந்தனோ அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. எந்த மாமன் நான் தெய்வமா நினைச்சனோ அவர் கல்லை விட மோசமா மாறிட்டாரு. என்னோட இசை பாட்டு எல்லாமே காத்தோட கலந்த கற்பூரம் மாதிரி ஆயிடுச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த ஊர்ல இருக்க முடியாது. எல்லாத்தையும் இமீடியட்டா பேக்கப் பண்ணுங்க, புறப்படுறோம். முருகா, என்னடா இவன் பழைய பேரை சொல்லி முருகான்னு கூப்பிடுறானேன்னு பாக்குறியா? சின்ன வயசுலயே காணாம போன என் குழந்தைய மகன் முருகன் தாங்கிறது எனக்கு தெரியும்பா. தம்பி, செல்லக்கிளி உன்னை மனசார வெறுக்கலப்பா. உங்ககிட்ட இருந்து அந்த பொண்ணை பிரிச்சு துரப்பாண்டி கல்யாணம் பண்றதுக்காக ஓ சுத்தி யசோத அந்த மருந்தோட வேலைதான் செல்லக்கிளி உன்னை மறந்து அந்த சண்டாளி பேச்சை கேட்டு சதுராட வச்சுக்கிட்டு இருக்கு. துரப்பாண்டிய மகனா இருந்தாலும் அவன் செய்யற அக்கிரமத்துக்கு துணை போறது தர்மமாகாது. ஒரு பாவமும் அறியாத நீயும் ஒன்னையே நினைச்சு ஓடாகிட்டு இருந்த செல்லக்கிளியும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். 10 பேர் அடிச்சு போட்டுட்டு செல்லக்கிளி தூக்கிட்டு அந்த அவ கழுத்தை தாலி கட்டுடான்னு சொல்லுங்க, கட்டிடுவேன். தான் மனசுக்கு பிடிச்சவன் இன்னார்தான் தெரியாதவள நான் என்ன செய்ய முடியும்? அப்படியே நான் அவளை தூக்கிட்டு வந்தாலும் என்ன கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்துட்டான்னு செல்லக்கிளி ஒரு வார்த்தை சொன்னா ஊர் மத்தியில் அசிங்கமாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. வென வச்சவன் வென எடுத்துட்டா செல்லக்கிளி பழைய நிலைமைக்கு வந்துருவா. நாளைக்கே நீ சடச்சாமியை போய் பாரு, எல்லாத்தையும் எடுத்து சொல்லு. அவர் ரொம்ப நல்லவர், உன் மேல இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு வச்ச மருந்தை எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் யசோதை என்ன அவங்க அப்பா வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. யார் நீ? என் பேர் முருகேஷ். இந்த ஊர் திருவிழாவுக்கு பாட வந்திருக்கேன். இங்க இருக்க பார்வைக்கெல்லாம் நான் வெளியூர்காரனா இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, நான் வேற யாரும் இல்ல, அரண்மனையாரோட அக்கா மக முருகன் தான். சொத்துக்காக ஆசைப்பட்டு என் சின்ன மாசோத சின்ன வயசுல ஆளை வச்சு அடிச்சு என்ன ஊரை விட்டே துரத்திட்டாங்க. என் மாமன் மக செல்லக்கிளியும் நானும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். என்ன பார்க்காமலையோ பேசாமலையோ ஒரு நிமிஷம் கூட அவ இருந்ததில்ல. இப்ப என்னவோ தெரியல, என்ன அடியோட மறந்துட்டான். என்ன மறந்துட்டாளேங்கிற கவலையை விட வஞ்சக வலையில சிக்கிட்டாளேன்னு தான் நான் வருத்தப்படுறேன். நீங்க தான் சாமி எங்களை வாழ வைக்கணும். என்னப்பா இது? குடும்ப கௌரவம், பாரம்பரியம், அது இதுன்னு சொன்னதுனாலதான் அந்த பொண்ணு உன்னை மறக்கணும்னு மருந்து வச்சேன். தவறு நடந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? உங்களால முடியாதது எதுவுமே இல்ல சாமி. வாஸ்தவம் தான். எரியிற நெருப்பில தண்ணி ஊத்தி அணைச்சாலும் அதனுடைய சூடு தணியறதுக்கு ஒரு நாளையாவது ஆகும். அந்த மாதிரி நான் வச்ச மருந்த நானே எடுத்தாலும் அவளுடைய மனசு மாறி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு மண்டலமாவது ஆகுமேப்பா. சாமி, அது வரைக்கும் செல்லக்கிளியோட மனசு மாறலனா என் சின்னம்மா போட்ட திட்டப்படி அவங்களோட மகன் துரப்பாண்டிக்கு கட்டி வச்சிருவாங்க. அந்த அப்பாவி பொண்ணு நீங்க தான் சாமி காப்பாத்தணும். சரிங்க சாமி, வாங்க சாமி. தாயே, இந்த நல்லவனுக்கு உதவி ஈருளி வேணுங்களா? என்ன வேலை?
1 ரூபா. என்னது 1 ரூபாயா? அது ஏன் தாயி, ஆன விலை குதிரை விலை சொன்ன மாதிரி ஆனு வாயை திறந்துட்டேன். இத பாரு தாயி, அரிசி விலை, பருப்பு விலை, பாசி விலை, ஊசி விலை, தாலி விலை, தங்க விலை எல்லாமே ஏறி போச்சு. தென்மலை மேல ஏறி தேக்கு மரத்தை எடுத்து உச்சி நோவ சுமந்து வந்து பிச்சி பூ மாதிரி கடந்து எடுத்தது தாயி. பணங்காசெல்லாம் பார்க்காம என்னடி அது? ஆயா, அது ஏமி ராயா? என்னப்பா சொல்ற? மறைச்சு போயிடும். ஈருகுழி வாங்கிக்க சொல்ல ஆயா. நீ பேசுறதே பொதிய மேல காத்து மாதிரி இருக்கு. சரி 2 வாங்கிக்கோங்கடி. ஆமாங்கடி, 2 வாங்கிக்கோங்கடி. ఇది కావాలా? ఇది కావాలా? అయ్యో చెడిపోయింది. అంతా తీసుకోండి, డిస్కౌంట్ కుడుకరద కుడతాయి. అమ్మా ఈరుగుళే ఏం తాయి ஈர்விடுங்களா? ஏயா எங்களை பார்த்தா ஈர் பத்தின பரம்பரை மாதிரியே தெரியுது. ஆடா அது ஏனுங்க அப்படி பேசிவிட்டீங்க? பொண்ணுன்னு பிறந்தா தலையில ஈரும் பேனும் இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க பணம் காசோட வராளுங்களோ இல்லையோ நிச்சயமா ஈரும் பேனோட தான் வருவாளுங்க. எதுக்கு ஒண்ணு வாங்கி வைங்க, பின்னாடி உதவும். வேணாம் போயா. ஆயா அசோத, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஈர்வலி இருக்கிறது நல்லது. 1 வாங்கி வையேன். ஆயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாரி பாருங்க, பிடிச்சிருந்தா பிற வாங்கிக்கலாம். இந்தாங்க. ஐயோ பாப்பா அடிப்படி போயிருந்து. என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, என் வேலை முடியணுங்கிறதுக்காக இதோட வேலை முடிக்காம கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வேற ஈர்குழி, பாகா வாரி பாருங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேலை? பெரிய இடத்துல பேரெல்லாம் பேசுறது இல்லைங்க, குடுக்கறத கொடுங்க, வாங்கிட்டு போறேன். இந்தா 2 ரூபா வச்சுக்க. அப்படி நான் போய் சொன்னா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆயாக்கு பெத்த மனசு. காசு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. ஈர்குழி. அம்மா ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான். திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிள்ளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத, உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உருத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லைக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடலாங்கிற அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல்லை அறுக்கிறதுக்கு நாள் பார்க்கலனாலும் அறுத்து வச்ச நெல்லு அவிஞ்சு போயிடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பார்க்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாளு மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். அம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு என்னங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. 60 என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனச நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனாலதான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். சரசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமாண்ணே? நாம எல்லாரும் போனா துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா.
தயவு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என்னமா சொல்ற? நீ சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப முடியாதுங்கறியே. இந்த ஜென்மத்துல முருகனை தவிர வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. முருகனா? என்ன சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கிறவர் தான் சின்ன வயசுல காணாம போன நம்ம முருகன். இதை ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? முருகன் தான் திருவிழா முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. புரியாத வயசு, தெரியாம பேச. டேய், நீ தாலியை கட்டுற. ஏய் நில்லுடா. செல்லக்கிளியோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்தை தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய் கிழவா, எரியற நெருப்புல உருக்குற நெய்யவ ஊத்துற. இவ கழுத்தை தாலி கட்ட விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? டேய் ஏய் செல்லக்கிளி, ஓடுகாலி சிரிக்கி நில்றி. தப்பிச்சிட்டு போலாம், நான் பாக்குறேன். வாடி வாடின்னா வாடி. அம்மா என்னம்மா என்னாச்சு? செய்தார்க்கு செய்தவனன்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சவன